அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்று சஷ்டியுடன் கூடிய மாத கிருத்திகை, ஆமாங்க, பங்குனி சஷ்டி மற்றும் கிருத்திகை இந்த நாள்ல வருது. இந்த ஒரு பொருளை வச்சு முருகனை வழிபட்டீங்கன்னா மண்ணும் பொன்னாகும். தோஷங்கள், சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்துல செல்வம் குவிய முருகனை எப்படி நாம் வழிபடணும் இந்த நாள்லன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, இது எல்லாமே கிருத்திகையில ரொம்பவே விசேஷமான நாட்களா கருதப்படுது. சஷ்டியை போலவே கிருத்திகை நாளும் முருக பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுதுங்க. இந்த நாள்ல முருகனை வழிபடுறவங்களுக்கு சுப காரிய தடைகள் அகலும், புத்திர பேரு உண்டாகும், செல்வம் சேரும், கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஐதீகமாக இருந்துட்டு வருது. இந்த வகையில இன்னைக்கு சஷ்டியுடன் கூடிய மாத கிருத்திகை, எளிதாக இவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். முருகப்பெருமான் வீற்றிருக்கிற கோயில்கள் எவ்வளவோ இருந்தாலும் அறுபடை கோவில்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றவையாக இருக்குது. அதுல திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அப்படின்னு எல்லா கோவில்கள்லயுமே கிருத்திகை விழாக்கள் பெருமளவு விமரிசையாகவே கொண்டாடப்பட்டுட்டு வருது. சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தர்கள் கிட்ட இருந்துட்டு வருது. முக்கிய கிருத்திகை மட்டும் இல்லாம மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நாள்ல முருகனை இப்படி வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு சகல விதமான செல்வங்களும் சேருங்க. திருமண தடைகள்லாம் அகலும், செவ்வாய் தோஷம் நீங்கும், புத்திர தோஷம் மறையும், மண், பொன், மனை, சொத்து, வழக்கு போன்ற விஷயங்களில் ஏற்பட்டிருக்க எத்தகைய தீராத பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமா வாழ்றதுக்கு கிருத்திகை விரதத்தை மேற்கொள்றது உண்டு. வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்க கிருத்திகை விரதம் கண்டிப்பா மேற்கொள்வது நலம் தரும். கிருத்திகை அன்னைக்கு காலையிலே எழுந்து முழு நேர விரதம் மேற்கொள்ளணும். அன்றைய நாள் முழுக்க கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், கந்தர்களி வெண்பா, சண்முக கவசம், முருகன் மந்திரங்கள், முருகன் ஸ்தோத்திரங்கள், முருகனுடைய புராண வரலாற்று கதைகள், இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கலாம். கிருத்திகையில ஒரு முறை முருகன் கதையை படிச்சாலும் முருகனுடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்ளலாம் என்பது நியதி. விரதம் இருக்கிறவங்க பொதுவாக உண்ணாமல் விரதம் இருக்கணும். பால், பழம் சிலர் அருந்துவது உண்டு. உங்களுடைய உடல் நலத்திற்கு ஏற்ப விரதத்தை எப்படி கடைபிடிக்க முடியுமோ அப்படி நீங்க கடைபிடிக்கணும். உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. உப்பில்லா உணவை எடுத்துக்கொள்வது இந்த கிருத்திகை விரதத்தோட மிக முக்கியமான அம்சம்னே சொல்லலாம். எனவே நீங்கள் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா உப்பில்லாம எடுத்துக்கோங்க, அதான் நல்லது. இது உயர்வான விரதமாக கருதப்படுது. முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், ரவை கேசரி இதெல்லாமே நெய்வேத்தியம் படைக்கலாம். மேலும் செவ்வரளி மலர், செம்பருத்தி, செண்பகம், ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களை கொண்டு முருகனை அலங்கரிப்பது விசேஷமானது. மாத கிருத்திகையில் புண்ணிய ஸ்தலங்கள்ல நீராடுறது, முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்றது, இது எல்லாத்தையுமே பண்ணலாம். மேலும் மறுநாள் ரோகிணி நட்சத்திரம் வரையிலும் இந்த விரதத்தை தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கணும். முருகனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கிறது அல்லது வீட்டில் பூஜை செய்யறவங்க முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு சிலை மற்றும் வேலிக்கு பூஜை பண்றது, இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணலாம். வாழ்க்கையில 16 வகையான செல்வங்களையும் பெற மன்னன் போன்ற வாழ்க்கையை வாழ கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டா நல்ல பலன் கொடுக்கும். தொடர்ந்து 12 வருடங்கள் கிருத்திகையில் முருகனை வழிபடுறவங்களுக்கு இத்தகைய பாக்கியங்கள் கிட்டும் என்பது புராணம். எனவே இத்தகைய மாத கிருத்திகையில் முருகனை வழிபட்டு அனைவரும் பலன் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு முருகனை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.